சூப்பர் ஸ்டாரோடைய அப்கமிங் மூவிஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய முடிவு தானா இது அப்படின்னு வியக்க வைக்குது. ஏன்னா வளர்ந்துட்டு வர ஒரு இயக்குனரோட படத்துல நடிக்கிறாரு, அதே மாதிரியே வளர்ந்த ஒரு இயக்குனரோட படத்துலயும் நடிக்கிறாரு. நலஞ்சு இருக்கிற தயாரிப்பாளர்களை கை தூக்கி விடுறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காரு. அப்படி என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கலைப்புலி தானு இவருக்கு ரொம்ப நாளா கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாராம். அதே மாதிரியே ரஜினியை வச்சு ஒரு படமாச்சும் நம்ம எடுக்க மாட்டோமா அப்படின்னு கலைப்புலி தானு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். சோ அவருக்காக தான் ஒரு படத்தை ரஜினிகாந்த் நடிச்சு கொடுக்க போறாராம். அந்த படத்தை தான் நம்ம ரஞ்சித் இயக்க போறாரு. அது மட்டும் இல்லாம சங்கருடைய திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனே ரொம்ப நாளைக்கு நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, சங்கருக்கு நான் கால் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரியே ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய திரைப்படம் இந்த திரைப்படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுறதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சுமூகமா பேசி தீர்த்து அந்த படத்தை பிரச்சனையே இல்லாம வெளியிடுறதுக்கு உதவி செஞ்சவர் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே ஜப்திக்கு வந்துருச்சு. அதனால ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறாரு. சோ அவரையும் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்காக ஒரு படம் நடிச்சு கொடுக்க போறாரு ரஜினிகாந்த். அந்த படத்தை யார் இயக்க போறது அப்படின்னு கேட்டா சுந்தர் சி இயக்குற படம் அப்படின்னு சொன்னாலே அது முழு நீள நகைச்சுவை திரைப்படமா தான் இருக்கும். சோ அந்த வகையில ரஜினிகாந்த் நடிக்க போற இந்த திரைப்படமும் முழு நீள நகைச்சுவை திரைப்படம் தான். சோ ரஞ்சித் படத்தை பொங்கலுக்கும் சுந்தர் சி படத்தை தீபாவளிக்கும் வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பிளான் பண்ண மாதிரி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சார் கூட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ஓப்பனிங்கே ரொம்ப பெருசாக இருக்குன்றாங்க. நான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள், ப்ளஸ் வேறு மாஸ் இருந்தெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காம அப்படின்னாரு. நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன சார்னா,